இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. அசம்பலி சொல்லு. சட்டசபையில நடந்த சண்டைகள் 6 பாட்டு. 6 சண்டை நடந்துச்சா? எதையாவது பேசி குழப்பாத போ. டே 6ன்னு சொல்லியா? அசம்பலியில நடந்த சண்டைகளை தான் பார்க்க போறோம். டே 6. என்ன சேனல்? நீ சொல்லி கொடுத்ததே எனக்கு வரவே மாட்டேது. நான் சொல்றதுதான் நல்லா இருக்கு. அசம்பிளில நடந்த சண்டைகளை தான் பார்க்க போறோம். பார்ட் 6 பார்க்க போறோம். என்னடா அப்படி மண்ணு மூட்டை மாதிரி சேனல் எந்த சேனல்லையா? அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டுடே ட்ரெண்டிங். முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற கலைநய டேபிள், எங்க எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிற கலைநயத்தோட டேபிள், தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலைநயத்தோட இருக்கிற டேபிள், அத்தனையும் செய்வது திராவிட மாடல் ஆட்சியில. ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். இது ஒன்னே ஒண்ணு. பில்டிங் ஸ்ட்ராங், ஆனா பேஸ்மெண்ட் வீக். எப்படி பழமொழி உண்டு, அண்டவுட்டிலேயே பொண்டாட்டி கையே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஏழைங்க பாலைங்க நினைச்சு போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். 3 எழுத்து அந்த பாட்டு மந்திரம் பலிக்காது கலைவர்களின் தந்திரமே. காமெடி தான் நடந்திருக்கு போலயே. காலை 9:30 இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம். ரொம்ப ஸ்லோவா படிக்கிறாரு. தப்பாயிடக்கூடாதுன்னு மானிய கோரிக்கை எண் 49. உட்காருங்க. இப்படிப்பட்ட குறுக்கீடுகளுக்கும் வினாக்களுக்கும் உட்காருங்களேன். கொஞ்சம் பொத்திரியா வா. அவர் முடிஞ்சு போச்சுங்க. நீங்க உட்காருங்க. சும்மா சும்மா கத்திட்டு இருப்பாங்க. இது பண்ணணும், கோவப்பட்டு பேசிடக்கூடாது. எல்லாம் புகழும் தளபதிக்கு. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. தன்னிகரில்லா தலைவா, எங்களை ஆளும் தமிழகத்தின் தகப்புதல்வா, தங்கள் பாதம் பணிந்து அமைச்சர் அப்புறம் நீங்க அமைச்சர் பாருங்க. மனிதவள மேலாண்மை துறை. எல்லாம் நம்ம வண்டிதான், யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன். சொன்னதே திருப்பி ஒரே வார்த்தையா? அந்த குடியாத்தம் தொகுதியில் தான் பெருந்தலைவரை அங்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். மாற்றாரு எப்ப பார்த்தாலும். லைவ் போகும்போதே இப்படி லைவ் இல்லாதப்பெல்லாம் நினைச்சுட்டாங்க. காமராஜர் அவர் அன்றைக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பது அது வரலாறு. அதோடு மட்டுமல்ல, 1967 திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருகிறது. 68 அண்ணாவுடைய தலைமையில உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துகிறார்கள். நம்முடைய அண்ணா அவர்கள் நேரடியாக பெருந்தலைவர் காமராஜருக்கு போகிறார். எனவே வந்ததை பெற்றோருக்கு இருக்க தவறல்ல. பழைய காலத்துக்கு போய்விட்டது. எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அண்டவுட்டிலேயே பொண்டாட்டி கையே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பேர் வைப்பது என்பது அப்படித்தான் பொருத்தம் நான் கருதுகின்றேன். 20 நிமிடம் ஆகிவிட்டது. சுருக்கமாக தமிழரின் வரலாறு என்பது 4500 ஆண்டுக்கு உட்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த வரலாறை வெளிப்படுத்துவதற்காக நான் சுருக்கமாக சொல்றேன். இன்னும் சுருக்கமாக இப்ப இருக்கிற இந்த கொள்கையோட புத்தகத்துல சொல்றேன். நேர்ல இருந்து லைவ்ல பார்த்தாங்க அவ்வளவு காண்டா இருப்பாங்க.
போட்டிருக்கும் 5 அடி பெரிய டேபிள், 2 பக்கம் நம்ம உட்காந்துவோம். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி ஒத்துக்கிற அளவுக்கு அந்த சட்டமன்றத்தில் நடைபெற்ற வரலாறு எல்லாம் உண்டு. அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்கம் கிடைச்சிருக்காரு. இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற கலநய டேபிள், எங்க எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிற கலநயத்தோட டேபிள், தோழமை கட்சி சட்டமன்ற உட்பட உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிறது மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, இது அத்தனையும் செய்வது திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை இரவு நேரத்தில் எப்படி நாம் செய்ய வேண்டும். எதுக்குடா இப்படி விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பழக மேல வாங்க என்று சொல்லி இதை செய்யப்பட்ட நான் பேசினது ஏதாவது பேசணும்னா உன் துறையை பத்தி பேசணும்னா நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு. உங்க அலுவலர் எங்க அலுவலர் கிடையாது. ஏத்து பூரா எங்களுக்கு செலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு செலாம் போட்டுக்கிறாங்க. எரியுமா தெரியாதா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலருக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். என் தலைவர் கலைஞர் அவர்கள் என் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை ரத்து பண்ணவர் அண்ணன் கலைஞர். பொங்கல் போனஸ் தந்தவர் கலைஞர். ஊதியர்களை பலித்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர். அவளுக்கு முழு ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். பணப்பயன் கொடுக்கும் என்று சொன்னவர் கலைஞர். புதிய மருத்துவ காப்பீட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு ஒன்னே ஒண்ணு நான் கேட்க விரும்புவது இல்ல, நான் ஒன்னே ஒண்ணு தான் கேக்குறேன். இதை ஒன்னே ஒண்ணு, பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக். எப்படி சொல்லியிருக்காரா? அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான். இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறேன். உண்மையை சொல்லித்தான் ஆகணும் தம்பி. நீங்க பேசினதுல அரசு அலுவலர்கள் முன்பு சலாம் போட்டார்கள் இந்த வார்த்தை அவை குறிப்பில் நான் நீக்கிறேன். நீங்க எதாலும் நியாயத்தான் எடுத்துருங்க. சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம். நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று இன்றைக்கு அவையில நாங்க சொல்ல விரும்பல. இந்த லாஸ்ட் 60 நாள்ல 20 ப்ராஜெக்ட் மேல ரீடெண்டர் விட்டோம். அதோடைய பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்ன, சுமார் 20ல இருந்து 36% வேல்யூ கம்மியா இன்னைக்கு டெண்டர் வந்து கொண்டிருக்கு. அந்த பணம் எல்லாம் நம்மளுடைய ட்ரெஷரிக்கு வந்து கொண்டிருக்கிறதுங்கிறதான் உண்மை. எப்படி முதல் வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. இதுல யாரு ரேட் ஏத்திக்கிறது மீண்டும் அமைச்சர் சொல்றார் தவறு. டெண்டர் போடுகிற பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒப்பந்தாருன்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு லாபம் கூட வேணாம், நம்ம இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க, சும்மா வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது, பிசினஸ்க்கு டீசல் ஊத்தி ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் கூட ரோட் டெண்டர் போடுவாங்க. அது வந்து ஆட்சிக்கும் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லை. உண்மைதான் நம்புறேன். பெரியவர்களே, எங்கள் முதல்வரே, எங்கள் தலைவரே, கொள்ளையற்ற கொள்ளையர்களை, கொத்தடிமை கூட்டங்களை கொத்தாக வெளியேற்றிய கொத்தாக கோட் சூட் அணிந்த அவையில் அமர்ந்திருப்பவர் எங்கள் புரட்சி தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள். எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கணும். இந்த நேரையில் காணும் எந்த பாக்கியம் செய்தவோ, எந்த தவம் செய்தவும் தெரியலை. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. பார்ட்டி ஃபண்ட் என்னும் வார்த்தையை அடியோடு அழித்து எங்கள் டிவிகேயின் பார்ட்டி லீடர், கம்பீர லீடர், லீவ் எடுக்காமல் மக்கள் பணியாற்றும் எங்கள் ஒப்பற்ற தலைவரே, முடியல 3 எழுத்து மந்திரமே, தங்களிடம் பலிக்காது கலைவர்களின் தந்திரமே. எழுதிட்டு வருவாங்க. ஏழைங்க நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். ஏழைங்க பாலைங்க நினைச்சு போட்டா நாளைக்கும் சிஎம்மும் நீங்க தான். தளபதியால நான், தளபதிக்காகவே நான், என்றும் தலைமைக்கும் தளபதிக்கும் விசுவாசத்துடன் என் உயிருள்ளவரை நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். 98 பேர் ஜஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்கன்னா 38 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள். முன்னாள் முதலமைச்சர்
மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 29 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி முதல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உலக செஸ் போட்டியை நடத்திக்கான நிகழ்வையும் நான் இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். மாண்புமிகு அவர்களுக்கு வணக்கம். உண்மையிலே இப்படிதான் இருந்தாரா? வரலாற்று சிறப்பு மிக்க சத்துணவு திட்டம் தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கைதட்ட மாட்டேங்கிறாங்க. ஓ, அதுக்கு ஒரு பிரேக் விடுறாரு. கைத்தட்டு தான் பிரேக் விடுறாரோ? நாங்கள் அனைவரும் அன்றாடம் போற்றி வணங்குகிற டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகியோரின் அருளாசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மேலான ஆசியோடும் அன்போடும் அனுமதியோடும் திவ்யநாதன் ஆகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை பொதுப்பணி கட்டிடங்கள் மற்றும் நெடுஞ்சாலை துறையோடு உண்மையான உழைப்பிற்கு உண்மையிலே எங்களுக்கே அவர் தூங்கிட்டாரு. குடும்பமும் தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்றதுக்கே மேலும் சில பேர் பேசினா தூக்கம் வந்துடும். மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுக்கும் மார்ந்த நன்றியினை ராமசாமி படையாச்சியாருக்கு பாவம் உட்காந்துருந்தவங்க இப்படிதான் ஏதாவது குத்திக்கணும். இரட்டமலை சீனிவாசனுக்கு என்னையா சொல்ல வராரு? ஐயோ எங்க ஐயோ 15 நிமிஷம் கொடுத்துட்டேன். தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேப்பர்? ஒரு பேப்பரே இவ்வளவு நேரமா? மேலும் இது கொஞ்சம் இது இந்த மாதிரி நம்ம ஏதாவது காலேஜ் ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க யாரையா கூப்பிட்டுருவாங்க. ஐயோ, அதாவது சில பேர் பயங்கர மோட்டிவா பேசுவாங்க, டக்கு டக்குன்னு பேசி அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்களோ சொல்லி முடிச்சிருவாங்க. சில பேர் இப்படிதான் இழுப்பாங்க அந்த நன்றி சொல்றதுக்கு. அங்க அந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருப்பாங்க ஒரு 5-6 பேர். அவங்க ஒருத்தருக்கா அவங்களுக்கு ஒரு பில்டப், ஒருத்தருக்கு ஒரு பில்டப் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். உண்மையாவே நானும் நிறைய இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நம்மளாம் மாட்டிருப்போம். கண்டிப்பா எல்லாருமே மாட்டிருப்போம். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுப்பாங்க, அப்பப்ப கைத்தட்டு வாங்கறதுக்கு கேப் விட்டு அனைத்து ஒரு பேப்பருக்கு 15 நிமிஷம் ஆக்குறாரு. எத்தனை பேப்பர் வச்சிருக்காரு? ஆமா, அதுக்கே 15 நிமிஷம் முடிஞ்சு. இந்த பக்கம் திமுகலையும் வந்து இந்த அவங்க தலைவர்களை வந்து புகழ்றதுக்கு இவங்க நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நாங்க மட்டும் நான் குறைச்சலான்னு டிவி கேள்வி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா இதுமே இது திமுகன்னு இல்ல, எல்லாருமே இப்ப அதிமுக இருக்கும் போதும் இதேதான் நடந்துச்சு. திமுக இருக்கும்போது அது இப்போ எப்படியும் அவங்க இது ஐஸ் வைக்கிறதுக்காக பேசிதான் ஆகணும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்ன கட்சியா இருந்தாலும் அது இப்போ அப்படிதான் பண்ணுவாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த டேபிள் பண்ணது யாரு, அத பண்ணது யாரு, இத பண்ணது நாங்க தான் பண்றோம். இல்ல, அதான் சொல்றேன்ல, அது வந்து எதுல பண்ணிருக்காங்கன்னு ராஜமோகன் ஒரே வார்த்தையில போட்டு முடிச்சு விட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்